கர்த்தருடைய வசனத்தை ஸ்தோத்திரம் உண்டாதா. இந்த நாளில் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த ஒரே ஒரு விஷயம் என்னை நினைத்தலும் தேவனே பலப்படுத்தணும் சிம்சோன் ஒரு ஜபம் செய்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷில் நம்ம அதை பார்த்து ப்ளீஸ் காட் மேக் மீ ஸ்ட்ராங் ஜஸ்ட் ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சிம்சோன் பெலிஸ்தரால சிறையாக்கப்பட்டு 2 கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் பலவீனப்பட்டு அவனால் எதையுமே செய்ய முடியாத அளவு ஜனங்களுக்கு முன்பாக ஒரு வேடிக்கை பொருளை போல மாறுகிறான். ஒரு வேடிக்கை காட்டுகிறவனா இருக்கிறாங்க. எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இவன் நம்மளை இவ்வளோ நாள் துன்புறுத்தினான், இப்போ இவனை நம்ம பிடிச்சிட்டோம், சிறையாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெலிஸ்தர் எல்லாரும் அவன் பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா இந்த கடைசி கட்ட சூழ்நிலையில அவனுடைய வாழ்க்கையின் கடைசி சூழ்நிலையில் அவன் ஒரு ப்ரேயர் பண்ணான். ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தணும். இந்த ஜெபத்தை செய்து முடித்த உடனே கர்த்தர் அவன் மேல் இறங்கினான். அவன் பலவானாய் திரும்பவும் மாறினான். அந்த டைம்ல அந்த 2 தூண்கள் அவனை கட்டி போட்டிருந்தாங்க. அந்த தூண்கள் அசையும்படி செய்து அந்த தூண்கள் எல்லாம் அது அவனுக்கு அந்த ஜனங்கள் மேல இடிந்து விழுந்து எல்லாரும் மாண்டு பெலிஸ்தர் அநேக பேர் மரித்து போனாங்க. இப்படி கர்த்தர் அந்த விசையில் அந்த ஒரே ஒரு ஜெபத்தை கேட்டு அவனுக்கு இறங்கினான். இன்னைக்கு நீங்களும் பலவீனப்பட்டு இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என்னால் முடியாது, என்னால் எதையுமே செய்ய முடியாதப்பா, என் பலவீனம் எல்லாம் அப்படி ஆயிட்டாண்டவரே, இனி என்னால் முடியாது. இல்லை இன்னைக்கு தொழில் செய்துட்டு இருந்தீங்கன்னா தொழில் இனி எனக்கு செய்ய முடியாது, கடன் பெருகிட்டு இனி என்னால் முடியாது, இந்த தொழிலை வச்சு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு அதே ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவர், இந்த ஒரே ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தணும். நான் எந்த ஜனத்திற்கும் நான் ஒரு பழமொழி ஆயிடக்கூடாது, என்னை பலப்படுத்துங்க. அப்படி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். சிம்சோனை போல உங்களையும் தப்புவிப்பார், உங்களையும் பாதுகாப்பார். ஆமென்.